ஐவி யூதே அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும். எப்போவுமே ஒரு சென்டென்ஸில் 3வது இடத்துல ஆப்ஜெக்டாக வரும்போது ஹிம்மு, ஹெர்ரு, தெம்மு, அஸ் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வரும். யூஎஸ் அஸ். சரிங்களா? ஸோ அப்போது இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். தேஜஸ் இஸ் எ ஹானஸ்ட் மேன், ஐ லைக் ஹிம் அப்படின்னு வார்த்தை இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, சே அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆளை நான் பார்த்ததே இல்லை, அவர் தாண்டா ரொம்ப நேர்மையான ஆள், அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ நான் ஒரு பேரை வச்சு சொல்கிறேன். உதாரணத்துக்கு தேஜஸ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். தேஜஸ் இஸ் எ ஹானஸ்ட் மேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஒரு நேர்மையான ஒரு யார்? தேஜஸ் இஸ் எ ஹானஸ்ட் மேன். தேஜஸ் வந்து ரொம்ப நேர்மையானவர். ஸோ அதனால் 2வது சென்டென்ஸ் பாருங்கள், ஐ லைக் ஹிம். இந்த 2வது சென்டென்ஸில் ஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கா, இது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேஜஸை தான் மென்ஷன் பண்ணுது. இது எதுக்கு இந்த ஹிம்மை கொண்டு வராங்க அப்படின்றனா பாருங்களேன், தேஜஸ் இஸ் எ ஹானஸ்ட் மேன், ஐ லைக் தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்பிட்டேஷன் அந்த பேர் முதல்ல சொன்ன அந்த நபரை, இன்ட்ரடியூஸ் பண்ண நபரை திரும்பியும் கொண்டு வர்றதுக்கு பதிலாக தான் அந்த ஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஏன் அப்படின்னா ஹிம் அப்படின்றது அவனை அப்படின்னு மீனிங்கில் வரும், இல்லை அவரை அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஹிம்னா அவனை இல்லை அவரை. பாருங்கள், தேஜஸ் இஸ் எ ஹானஸ்ட் மேன், ஐ லைக் ஹிம். தேஜஸ் ரொம்ப நேர்மையானவன், அதனால தான் அவரை இல்லை அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வருது. அப்போ இந்த அவனை என்று சொல்லக்கூடியது யாரை மென்ஷன் பண்ணுது, இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த தேஜஸை. சரிங்களா? அப்போது ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வரக்கூடிய சொல்ல நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்ன வரும்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட், இதெல்லாம் ப்ரோனவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் வார்த்தையோட முதல்ல வரும். அதே மாதிரி வார்த்தையோட 3வது வர சொல்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது எந்தெந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ஸு, ஹிம்மு, ஹெர்ரு, தெம்மு, இந்த வார்த்தைகள்லாம் ஒரு சென்டென்ஸில் 3வது இடத்துலையும் இல்லை அதுக்கும் அடுத்ததோ வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். ஸோ இப்போ அஸ்ஸுன்னா எங்களை, தே கால் அஸ் அப்படின்னா அவங்களே எங்களை கூப்பிடுறாங்க. அடுத்தது தே கால் ஹிம்னா அவங்க அவனை கூப்பிடுறாங்க. ஹிம்னா அவனை இல்லை அவரை. தே கால் ஹெர்னா அவங்க அவளை கூப்பிடுறாங்க. சரியா? அடுத்தது தே கால் தெம்னா அவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அஸ்ஸுன்னா என்னென்ன மீனிங் புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்டு, இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட் எப்பவுமே ஃபஸ்ட்டில் வரும், சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வரும். ஆப்ஜெக்ட் எப்பவுமே ஒரு சென்டென்ஸில் 3வதாக வரும், இல்லை அதுக்கு அடுத்த வார்த்தைகளை கூட வரும். சரிங்களா? அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ ரொம்ப முக்கியம், இது நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.